இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பாஜக கூடாரம் கூண்டோடு காலியாகி கொண்டிருக்கிறது. கூட்டம் கூட்டமாக பாஜக கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் தேமுதிகவினுடைய பிரேமலதா அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். இன்று பன்னீர்செல்வம் சந்தித்திருக்கிறார். ஒரு பக்கம் ஒரு பெரிய கூட்டணியை எப்படியாவது சிபிஐ இடியெல்லாம் வச்சு மற்ற மாநிலங்களில் செஞ்சது மாதிரி எதையாவது ஒன்று பண்ணி தமிழ்நாட்டிலையும் ஆட்சியை பிடிக்கலாம் என்கிற 100 வருட கனவு மோடி அமித்ஷாவினுடைய தலைமை அதை சுக்கு நூறாக உடைத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இரண்டாவதாக தமிழக வெற்றி கழகம் அதை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா பார்த்தா கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்கு என்றெல்லாம் பேசி பார்க்கிறார்கள். போதாக்குறைக்கு சமீபத்தில் விஜய் சொன்னார் 30% வாக்கு வங்கி தங்களுக்கு இருக்கிறது என்று. ஆனால் கூட்டணி வைப்பதற்கு ஒரு நாதி கூட இல்லாத அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் தனித்து தள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுகவும் பாஜகவும் அவ்வளோதான், தமிழக வெற்றி கழகமும் அவ்வளோதான். முதல்வர் இன்றைக்கு சட்டமன்றத்தினுடைய இறுதி நாளில் சொல்லியிருப்பதை போன்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி 2.0 என்கிற முறையில் ஆட்சி அமைக்கவிருக்கிறது என்பதுதான் இன்றைய மிக முக்கியமான செய்தி. நான் RSSகாரர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உன்னோட மோகன் பாகவதும் இன்றைக்கு இந்தியாவினுடைய 2 மிக முக்கியமான தலைவர்களாக இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் ராஜதந்திரம் என்ன அப்படின்னா கலைஞர் பையன்றது கற்றுங்கன்னு சொல்லுங்கள். முன்னாடியெல்லாம் கலைஞரை சொல்லுவாங்க, இப்போ கலைஞரோட பையன் ஸ்டாலின் கிட்டேருந்து எப்படி கற்றுக்கணும்னு தெரிஞ்சிங்க. உங்கள் பருப்பு தமிழ்நாட்டில் ஒருபோதும் வேகாது. மீண்டும் இந்தியாவில் ஒரு மாநிலம் RSS என்பதை வேறறுத்து எப்படி தனித்துவமாக ஆட்சியில் அமர முடியும், எவ்வளவு தடைகள் வந்தாலும் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் ஆட்சி பொறுப்பிற்கு வரும்போது எப்படி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை நடத்த போகிறார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவருடைய உரையில் சொல்கிற மாதிரியே அவருக்கு ஒரு பதட்டம் நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன்னா கலைஞர் அளவுக்கு ஒரு அனுபவமோ அல்லது கலைஞர் அளவிற்கு ஒரு நிர்வாக திறமையோ இவருக்கு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி பலமுறை எழுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அவற்றுக்கு இணையான ஒரு ஆட்சியை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். போதாக்குறைக்கு கட்சியை கட்டி காப்பது என்பது இருக்கிறது இல்லையா, திமுக என்று சொல்லக்கூடிய ஆலமரத்தை கட்டி காப்பது என்பது சாதாரணமான விஷயமா? அது மிகப்பெரிய சவால். அதையும் திறம்பட செய்து முடித்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து சென்றிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கூட்டணி கட்சி இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நாளையும் தொடரும் என்பதாகத்தான் இருக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் பாடம் எடுத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இன்னைக்கு காலையிலேயே சட்டமன்றம் ஆரம்பித்த போதே மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா இவர்களுடைய செல்ல பிள்ளையாக இருந்த பன்னீர்செல்வத்தினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய எம்எல்ஏ எழுந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆசையின்படி, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய ஆசையின்படி மீண்டும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி தமிழ்நாட்டில் அமையப் போகிறதாக பேசுகிறார் அவர். இதை பார்த்த மோடிக்கு அமித்ஷா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் என்னெல்லாம் கணக்கு போட்டிருப்பாங்க இல்லையா? 200 இல்லைங்க, 200க்கு மேல் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி வரும். நான் ஆரம்பத்தில் இது சொல்லியிருக்கிறேன், ஒரு 5 வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியினுடைய ஒரு மிகப்பெரிய பலம், அசைக்க முடியாத பலம் என்ன தெரியுமா? 16% வாக்கு வங்கியோடு அவர்கள் களத்தில் நிற்கிறார்கள். அதிமுகவுக்கு அது கிடையாது, மற்ற எந்த கட்சியும் கிடையாது. இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களுடைய பேராதரவு 16% வாக்கு வங்கியோடு அவர்கள் களத்தில் நிற்கிறார்கள். ஏன் 16% வாக்கு வங்கி? மணிப்பூர் மாதிரி தமிழகம் பற்றி எறிகிறதா? குஜராத் மாதிரியான கலவரங்களை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறதா? ராஜஸ்தான் மாதிரி, இல்லை பீகார் மாதிரி, மத்திய பிரதேசம் மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு பதட்டமான சூழலை தமிழ்நாடு கடந்து போயிருக்கிறதா? கல்வியில், மருத்துவத்தில், தொழில்துறையில் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மற்ற மாநிலங்களை விட முன்னணியில் அவர்கள் நிற்கிறார்கள். அதற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. அப்போது எந்த பாச்சாவும் பலிக்காது. ஆனாலும் நான் ரொம்ப சிறப்பாக இருந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் சட்டமன்ற கூட்டத்தினுடைய இறுதி நாள், அதில் முதல்வர் பேசுகிறார். அடுத்த முறையும் நாங்கள் நிச்சயமாக இங்கே வருவோம், மக்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். கூடுதலாக எடப்பாடிக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலேயே ஜெயலலிதாவோடு
ஒரு அரசியல்வாதியாக ஒரு ஒரு இடத்துல ஒரு சட்டமன்றத்திற்குள்ள சந்திக்கிறவர்களாக, எதிர்க்கட்சியுடைய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடியவர்களாக ஒரு மிகுந்த நேர்மையுடனும் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மரியாதையுடனும், எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மரியாதையுடன் கூடிய ஒரு அரசியலை நடத்தி காட்டியவர் முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிற அப்பவே அவர் எழுதி வைத்த விஷயம். இன்றைக்கும் அது தொடர்கிறார். எடப்பாடிக்கு நன்றி சொல்லியிருக்கிறார், கவர்னருக்கும் ஒன்று சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கவர்னரோடு எனக்கு தனிப்பட்ட வரையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழ் மண்ணிற்கு, தமிழ் மக்களுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஒரு கருவியாக கவர்னர் செயல்படும் பட்சத்தில் அதை எதிர்க்கக்கூடிய நபராக முதல் ஆளாக நான் நிற்பேன் அப்படின்னு மீண்டும் அவர் ஓங்கி அறைந்திருக்கிறார். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.